அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அட்மிட் பண்ணுங்க, மியூட் ஆயிடுச்சு திரும்பியும். கீழே அந்த வாய்ஸ் அட்மிட் பண்ணுங்க. ஓகே 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 சார், அனைவருக்கும் காலை வணக்கம். 109வது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கும் காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து செயல்பட பணியாற்ற எங்களுக்கு உதவிய 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வரும் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களது சங்கத்தின் உதவி ஆளுநர் ஏஜி அறிவழகன் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வாக எமது சங்கத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் அலமேலு மங்கையம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொண்டு சிறப்பித்து பயன்பெற்று வரும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், வரவேற்பு. நன்றி, வணக்கம் சார். ஓகே சார். ரோட்டரி பயிர் சார், ரோட்டரி பிரேயர். சார், பிரேயர் இருக்குல்ல, மீட் ஆயிடுச்சு, அட்மிட் பண்ணீங்க, மீட் ஆயிடுச்சு வாய்ஸ். பிரேயர் செக்ரட்டரி சார் ரவி இருக்காரா? ரவி இணைஞ்சிருக்கீங்களா? இருக்காரு சொல்லிடுறேன் சார். நானே பண்ணவா? பிரேயர் புக் எடுத்துருவாங்க சார். நீங்க பண்றீங்களா, செக்ரட்டரிட்ட சொல்லவா? இது புக் வச்சிருக்கேன். குயிக்கா சார்? வீட்டுல சார். சரி சரி. சார் வணக்கம். ஓகே. இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே,
இங்கே கூடியுள்ள ரொட்டரியன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். ரோட்டரியர் வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காங்கள், தெளிவு குருவின் திருநாசங்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நீண்ட உச்சரிங்க, எடுத்து உச்சரிங்க. சின்முத்திரை வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள். கால் விரல்கள் நன்றாக மடங்கி விரல்களை வட்டம சுற்றம் 1 2 3 4 ஆப்போசிட்டா போய்ங்க 1 2 3 4 5. ரைட் லெக் நல்லா மடங்கிட்டுங்க. 1 அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு கொடுங்க. அப்படியே நின்று வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட் அதை 1 2 3. right hand 1 2 3.
opposite of the 1, 2, 3. Left hand. 1, 2, 3. 1, 2, 3. கை நேரம் நீங்க விரதத்தை நன்றாக பழகிட்டோம். நல்லா விரல்களை சுருக்கி வைக்கிறோம். மணிக்கட்டு அப்படியே வர்த்தமா சுத்துறோம். உள்நோக்கி சுத்துறோம். அப்புறம் அவுட் சைடு சுத்துறோம். உடம்பை நல்லா மடக்கிங்க. ஷோல்டர்ல கை வச்சுங்க. 1, 2, 3, 4. ஆப்போசிட் ஆகும். 1, 2, 3, 4. கைகளை நல்லா அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சுட்டு இடுப்புல கை வச்சுக்கிறோம். up, down, up, down, up, down, up, down. ரைட்ல பாருங்க. left, right, left, right, left, right. ரைட் இருக்கு அப்படியே வட்டமா சுத்துங்க. அடுத்து கீழ் நோக்கி வர ரைட் இருக்கு. 1, 2, 3. லெஃப்ட்ல இருக்கு ரைட் சைடு கீழ் நோக்கி. 1, 2, 3. ஸ்ட்ரைட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா கண்களை மூடிடுவீங்க. கண்களை இருக்க முடியும். கண்கள் நல்லா மூடி கண்ணை திறக்க. இப்போ உச்சி முதல் கால் வரை நல்லா பயிற்சி செஞ்சுட்டோம். அடுத்து 10 திறன் பயிற்சி. நேற்றுக்கு நம்ம சூரிய வணக்கம் செஞ்சோம். சூரிய வணக்கம் செய்யறதுக்கு சிரமமா இருக்கிறவங்க 10 திறன் செஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். 1, 2, 3, 4, 5. 6. ரைட் லெக் மேல தள்ளுவாங்க. தலையை நல்லா நிமிர்ந்து பாருங்க. 7. மெதுவா கை காலை வச்சுட்டு லெஃப்ட் லெக் மேல. 8. இடுப்புல கை வச்சு நல்லா ஒரு மூச்சு தொடங்க. 9. 10. நல்லா மூச்சு தொடங்க. 4. கைகளை மேல வைக்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு பக்கமா பக்கவாட்டில் நல்லா வரையும். ரிலாக்ஸ். மெதுவா கைகளை கீழே இறக்கிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா மேல உயர்த்துறோம். ரைட் சைடு சாரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Straight out.
நன்றாக மூச்சு விடுங்க. திரிகோணாசனம் வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை கைகள் வைக்கிறோம். மூன்றாவது நிலை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. நல்லா தலையை திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ஸ்ட்ரெயிட் ஆகுங்க. கைகள் கீழே நன்றாக மூச்சுடுங்க. கைகள் நேர்ந்து வரும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் வச்சு தலை நல்லா திருப்பி ரைட் ஹேண்ட் மேல வாங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. மெதுவாக கையில நன்றாக மூச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. ராஜ கம்பீராசனம். அப்படியே ரைட் சைடு நம்ம திரும்பிக்கிறோம். கைகள் நல்லா மடக்கிறோம். காலை வந்து ரைட் சைடு வந்து நல்லா மடக்கி கைகளை பண்ணிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரைட் ஆகும். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் வளர்த்துக்கிறோம். லெஃப்ட் லெக் மேல் பொசிஷன்ல வளர்க்கிறோம். அப்படியே கைகள் மேல வைத்து கைகள் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் காலை சேர்க்கிறீங்க. நல்லா மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்லா முழுமையா ரத்தோட்டம் போய் நல்லா உடல் இலக்கம் கிடைக்கிறது. பக்கத்திறன் செயல்ல நம்ம கண்களுக்கு மூளைக்கு நல்லா ரத்தோட்டத்தை கொடுக்கும். அடுத்து கோணாசனம். பக்கவாட்டு தசைகள் எல்லாம் குறையிருக்கு. கோணாசனம் செய்யறோம். திரிகோணாசனம் முதுகுத்தண்டு ஒருமைப்படுத்தக்கூடிய பயிற்சி. அடுத்து ராஜ கம்பீராசனம். நம்முடைய கால்களை நன்றாக வலிமைப்படுத்தும். அமர்ந்த நிலைக்கு வந்துடும். நன்றாக மூச்சு விடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு முன்ன வச்சு காலத்தை பாதம் வந்து நேர் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் தான் நல்லா பிடிச்சது. ரைட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி நம்ம முதுகுக்கு நேர் இருக்கும். நன்றாக பின்னோக்கி நல்லா திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க.
ரைட் லெக் நேரா நிக்கிறோம், லெஃப்ட் லெக் மடக்கு, ரைட் சைடு வைக்கிறோம், லெஃப்ட் லெக், ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி நல்லா எவ்வளவு ஷோல்டர் திருப்ப முடியுமோ நல்லா திருப்பி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த அர்த்தம் வக்கராசனம் செய்யறதுனால நமக்கு முதுகுத்தண்டு வந்து நல்லா வலிமை அடையும், நல்ல உடல் சுறுசுறுப்படையும். முதுகுத்தண்டு வலிமைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து குறையும். அடுத்து அர்த்த சக்கராசனம். கால நேரம் நீக்கி படுத்துறோம். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா கைகள் நீட்டிருங்க, காலை நீட்டிருங்க. அடுத்து கால மடக்கி பிடிச்சிடுறோம். கால மடக்கி பிடிச்சிருங்க. பிடிக்க முடியலைன்னா கையில தரையில நல்லா அழுத்தமா வச்சு அப்படியே இருக்கு மேல நல்லா எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா இடுப்பு வலி போகணும், கால் வலி போகணும், மூட்டு நல்லா வலிமையா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சி நல்லா செய்யுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து பவன முத்தாசனம். கால் மாறி டச் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முட்டியை கீழே அழுத்தி பிடிச்சு நல்லா தலையோடு டச் பண்ணுங்க. ஓய்வு. காலை நீட்டி நன்றாக மூச்சு விடுங்க. இப்போ உங்களுடைய விரல்களை கால் விரல் கை விரல் நல்லா நல்லா சுருக்கி வைக்கிறோம். கண்களை மூடி முடிக்கிறது. ஒன் சொன்னா கை விரல் கால் விரல் மடக்கி கண்களை முடிங்க. 2னா ஃப்ரீயா விடுங்க. 3னா மீண்டும் மடங்க. 4னா ஃப்ரீயா விடுங்க. சரிங்களா? நம்ம உடம்பை அப்படியே சுருக்கி வைக்கிற மாதிரி. ஆகாபாசா அந்த உடம்பை எப்படி சுருக்கி சுருக்கி வச்சு அப்படியே போகுது பாருங்க, அது மாதிரி. ரெடி 1 நல்லா மடங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 ஃப்ரீயா விடுங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம்.
அப்படியே குப்பரை தருவி முதலையாசனத்துல படுத்து நல்லா மூச்சு விடுங்க. கால் அகலமா வச்சுக்கோங்க. தாடி மேலிங்க நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ஷோல்டர் திங்க வச்சு அமர்ந்து வந்துடும். நீங்க வஜ்ராசனம் கொண்டிருக்காலும் சரி அல்லது சுகாசனம் சுகாசனத்தில் அமர்ந்தாலும் பரவாயில்ல. எந்த ஆசனம் பிடிக்குதோ அந்த ஆசனத்துல கொண்டுங்க. சின்முதிரை நன்றாக மூச்சு வச்சுங்க. கபாலதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சூப்பர். மிக சிறப்பாக கபாலபதி பயிற்சி இருந்தீங்க. நம்முடைய கிருமிகள் நம்ம சுவாசிக்க மூலியமா டஸ்ட் இது எது இருந்தாலும் நம்முடைய சுவாச உறுப்புகள் இருந்தா எல்லாம் பறந்தோடி போயிடும். தீமைகள் எல்லாம் பறந்தோடி போய் தூய்மையான உயிர் காற்று உள்ளவரும். இந்த மூக்கு தசை வளர்ச்சி ஏற்படுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா ஆபரேஷன் பண்ணாமையே முழுமையா நீக்க முடியும். அது சரியாயிடும். நல்லா மூச்சு விட்டுறோம். பெருவிரல் வச்சுக்க. நல்லா மூச்சு உறிஞ்சி வேகமா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. முதுகுல ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இது நல்லா நம்முடைய நரம்பு மண்டலங்களை எல்லாம் நல்லா தூய்மைப்படுத்தும். காட்டுல எங்க அடைப்புங்கிறனால எல்லாம் நீக்கிடும். ரத்தம் சுத்தமாகும். தூய்மையான உயிர் காற்று நம்முடைய செல்களுக்கு நல்லா போய் சேரும். 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஒன்றாக மூச்சை கவனிச்சு மூச்சு கொடுங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. திருமண பிரச்சனை பாதி வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு கொடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சை கவனிச்சு கொடுங்க. நிறைய பேர் தீராத தலைவலின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்தாலும் தெரியல, ஸ்கேன் பண்ணி எதுனா பண்ணி பார்த்தாலும் டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி நீங்க கட்டாயம் செய்யுங்க. உறுதியா உங்களுக்கு அந்த தலைவலி எல்லாம் நீக்கிறோம். உங்களுடைய உடல் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாக வாழும். நன்றாக முடிச்சிருந்து ஒரே ஒரு பயிற்சி செய்யலாம். சர்வமுதிரச்சே செய்யணும். ஓய்வு. அப்படியே சாந்தியாசன நிலையில எல்லாம் படுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து கண்களை மூடி மூச்சு காற்று வேலையே கவனிக்கும். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை மூடி நல்லா மூச்சு காற்று கவனிக்கும். நன்றாக எல்லாரும் பயிற்சி செஞ்சீங்க. முழுமையான ஆற்றலை நாம் பெற்றுள்ளோம். நாம் நோயின்றி நீண்ட காலம் தொடர்ந்து பயிற்சிகளை செய்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நாம் கிடைத்து ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்றைய வேளை அற்புதமாக நமக்கு 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். நமது நடுமனதில் பதிவாகியிருக்கிற பிடிக்காத விஷயங்களின் பதிவுகள் தொகுப்பே அனைத்து வியாதிகளுக்கும் காரணம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த பதிவுகளை, கெட்ட பதிவுகளை நல்ல பதிவா எப்படி மாத்துறதுன்னு சில ஐடியா கொடுக்க போறேங்க. இவருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆள் மனதில் எதை பதிவு செய்து விட்டீர்களோ அது நடந்தே தீரும். உங்க ஆள் மனசுல நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்கிற ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா தான் இருப்பீங்க. உங்க ஆள் மனசுல நான் ஜப்பான் செல்கிறேன் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜப்பானுக்கு போயிருவீங்க. உங்க ஆள் மனசுல சொந்தமா கார் வாங்குறத நினைச்சா ஆட்டோமேட்டிக் கார் வாங்குவீங்க. இதாங்க ரூல்ஸ்.
எப்ப உங்களுக்கு கார் வாங்கலையோ, எப்ப ஜப்பான் போலையோ, எப்ப உடம்புல நோய் இருக்குதோ, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இவருங்க எனது ஆள் மனதில் போய் எனது வலது கை ஒரு அடி நீளம் உயரமாக வளர்கிறது அப்படின்னு ஒரு ரெக்கார்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டா, நான் எந்த பயிற்சியும் செய்யாம 100 நாள்ல கை ஒரு அடி வளர்ந்துருங்க. இதாங்க உண்மை. இதை பயன்படுத்தி தான் ஊர்ல தீவிரவாதம் எல்லாம் பண்றாங்க. தீவிரவாதம் பண்ணும்போது நான் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நமது ஆள் மனதில் பதிவுகளை எப்படி நல்ல பதிவுகளை ஏற்படுத்துவது, கெட்ட பதிவுகளை எப்படி அழிப்பதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. இவருங்க முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் ஆள் மனசு ஓப்பனா இருக்கும் தெரியுமா, அதை முதல்ல நோட் பண்ணிக்கங்க. காலை எழுந்தவுடன் முதல் 5 நிமிடம் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். இரவு தூங்குவதற்கு 5 நிமிடம் முன்னால் ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். சாப்பிடும் பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். தண்ணீர் குடிக்கும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். உடலில் நீர் இருக்கும் பொழுது, ஈரமா இருக்கும் பொழுது, அதாவது குளிக்கும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். அதனாலதான் இந்த சில கோயில் எல்லாம் பாருங்க, உடம்பெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போய் சாமி கும்பிடுங்கம்பாங்க. எதுக்கு தெரியுமா? அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். அழுகும் பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். நீங்க அழுகும் பொழுது என்ன நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ நடந்தே தீருங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் டென்ஷன், கோபம், பயம், கவலை வரும் பொழுது ஆள் மனம் திறந்திருக்கும். திகில் படம் பார்க்கும்போது பயப்படும் பொழுது ஆள் மனம் ஓப்பன் ஆயிரும். கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படும் பொழுது, பாம்பு பார்த்து பயப்படும் பொழுது ஆள் மனம் ஓப்பனா இருக்கும். அது இல்லாம அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரும் பொழுது, பள்ளிக்கூடத்துல நமக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, பாட்டு போட்டில ஜெயிச்சிட்டோம், அதை வாங்க போகும்போது பாருங்க கையில நடுக்குதா, இப்ப என்னாச்சு, சந்தோஷம் தானே, அப்பொழுது ஆள் மனம் ஓப்பனாக இருக்கும். அளவுக்கு அதிகமான சந்தோஷம், மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, அது தூரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஐன்னு பெரிய தூரி இருக்கும், மேல போய் கீழே வரும், அதுல சுத்தும் பொழுது, இந்த தீம் பார்க்ல போயிட்டு விளையாடும் பொழுது, இந்த ஜெயிண்ட் வீல்னு சொல்றாங்க இல்லைங்களா, பெரிய வீலு, அதுல நீங்க போய் பாருங்களேன், மேல போகும்போது நல்லா தான் இருக்கும், கீழே வரும்போது பாருங்க என்னமோ ஒண்ணு இந்த இடத்துல உள்ளிருந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், பொய்ன்னு இருக்கும். என்னது, ஆழ்மனம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஆள் மனதில் பதிவுகளை மட்டும் ஏற்படுத்தி விட்டால், அது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதுங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குங்க. இப்படி நான் என்ன பண்ணேன், முதல்ல இந்த தூரில சுத்தும் பொழுதுதான் கண்டுபிடிச்சேன். தூரில மேல போகும்போது நல்லா இருக்கு இல்லையா, கீழே வரும்போது என்னமோ மாதிரி இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன், ஒரு வெள்ளை பேப்பர்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கேன், அமைதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரேன், எனக்கு தேவையான வருமானம் வருது, எனக்கு நல்ல பேர் வருதுன்னு எனக்கு வேணுங்கிற நல்ல காரியத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேங்க. பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதை எடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த தூரில விளையாடுவேங்க. மேல போகும்போது நல்லா இருக்கும், கீழே வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கேன் ரெக்கார்ட் பண்ணுவேங்க. இதான் முதல்ல கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சேங்க. அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு முதல் 5 நிமிஷம், காலைல எழுந்திரிச்சு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து யார் முகத்தையும் முழிக்காம, நீங்க சொல்றாங்களா இல்லையா யார் மூஞ்சில முழிச்சேன்னு, இவருங்க யார் மூஞ்சிலும் முழிக்காதீங்க, கண்ணை மூடி உட்காந்து 5 நிமிஷம் நல்ல வார்த்தையை மட்டுமே நினைங்க. கார் வேணுமா, நான் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே நான் கார் வாங்குறேன்னு நினைச்சீங்கன்னா வாங்கிருவீங்க. எது வேணாலுங்க, இவருங்க என்னவா நடக்கும், காலைல எந்திரிச்சு முதல் 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு கடைசியா தூங்குறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம், இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க, நல்ல விஷயத்தை எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆரோக்கியம், மனசு நிம்மதியா இருக்கணும், மன நிம்மதி, புத்தியில தெளிவு, குடும்ப நலம், கொஞ்சம் காசு, ஆசை, ஆன்மீகம், இவ்வளவுதானே வேணும் உங்களுக்கு. இதெல்லாம் பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு இனிமேல் நான் சொல்ற நேரத்துல கரெக்டா சொல்லுங்களேன், சும்மா அதை அப்படியே ஃபீல் பண்ணி சொன்னா போதுங்க, ஆள் மனசுக்குள்ள பூந்துருங்க. பாம்பை பார்த்து பயப்படும் பொழுது, கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தண்ணீர் குடிக்கும் பொழுது, உடல் உறவின் பொழுது, ரங்கராட்டம் அதாவது தூரில சுத்தும் பொழுது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இந்த மாதிரி நேரங்கள்லாம் இனிமேலு நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்ல, இவருங்க ஒரு நாளுல 24 மணி நேரத்துல நான் நல்லா இருக்கணும்னு சாதாரணமா நிறைய முறை நினைக்கிறோம். ஆனா நடக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா, நினைக்கிற நேரமே சரியில்லைங்க. நான் சொல்ற நேரத்துல நினைச்சா மட்டும்தான் நடக்கும், வேற எப்ப நினைச்சாலும் நடக்காது. ஆமாங்க, இதாங்க ஆழ்மனம் ஓப்பன் ஆகும் போது நினைச்சா மட்டும்தான் நடக்கும். நீங்க கண்ட நேரத்துல நினைச்சிட்டு எப்படி நடக்கும், இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். அதாவது வாயால சாதாரண நேரத்துல 1000 முறை சொல்றதை விட சப்கான்சியஸ் அப்படிங்கிற ஆழ்மனம் ஓப்பனா இருக்கும் பொழுது ஒரு முறை சொன்னால் அது நடந்து விடும். அதனால இப்ப சொன்ன டைம் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல கெட்ட விஷயம் நினைச்சு கூட பாத்துறாதீங்க.
மனசார கூட யாரையும் கெட்ட விதமாவோ நம்மளையும் கெட்ட விதமாவோ நினைச்சே பார்க்க கூடாது. நல்ல விஷயம் மட்டுமே நினைச்சு பாருங்களேன், கண்டிப்பா நடக்குங்க. முதல்ல சின்ன சின்னதா செஞ்சு பாருங்க, நடந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசை வந்துடும், நிறைய பெரிய விஷயம் எல்லாம் நினைச்சுக்கலாங்க. நீங்க அருமையா இருக்கும். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். காலையில எந்திரிச்சு 5 நிமிஷம், இரவு தூங்குவதற்கு முன்னால் 5 நிமிஷம், சாப்பிடும் பொழுது, தண்ணி குடிக்கும் பொழுது, உடல் உறவின் பொழுது, தூரில சுத்தும் பொழுது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு வரும் பொழுது, அன்னீசியா இருக்கும் பொழுது, திகில் படம் பார்க்கும் பொழுது, பாம்பு பார்க்கும் பொழுது, பள்ளியை பார்க்கும் பொழுது, நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும் பொழுது, மேடை மேல ஏறி பரிசு கிடைக்கும் பொழுது, அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் நல்ல விஷயத்தை நினைத்து விட்டால் அது நடந்தே தீரும். அப்ப உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரங்கள்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் கிட்னி புத்தம் புதிதாக மாறிவிட்டது, என் கணையம் புதிதாக மாறிவிட்டது, என் கண் பளிச்சென்று தெரிகிறது அப்படின்னு எந்தெந்த நோயெல்லாம் இருக்குதோ அந்த நோயோட பேரை சொல்லாம நல்ல வார்த்தையா நான் சொல்ற டைம்ல நினைச்சு மட்டும் பார்த்து ஒரு கற்பனை பண்ணிருங்களேன், அது பதிவாகி அதே மாதிரி நடக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர், டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க ஒரு 7 நாள்ல இறந்துருவீங்கன்னு. என்ன பண்ணணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும், தனது 60ஆம் கல்யாணத்தை வடபழனி கோவிலில் நடப்பது போல் ஒரு கற்பனை செய்யணும். அப்ப என்ன ஆகும், அந்த கற்பனை ரெக்கார்ட் ஆயிருமா? ஆள் மனசு ரெக்கார்ட் ஆனா நடந்தே தீரும் சொன்னா, அப்போ அவருக்கு 50 வயசு ஆச்சு. 60ஆம் கல்யாணம் வடபழனி கோயில் நடக்க வேண்டும் என்றால் அதை பதிவு செய்து விட்டால் அது நடந்தே தீரணும்னா நீங்க 10 வருஷம் உயிரோட வாழ்ந்தாலும் தீரணும். இதாங்க கான்செப்ட். இங்க பாருங்க, பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சொல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எனவே இந்த வினாடி முதல் நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ற டைம்ல மட்டும் நல்ல வார்த்தையா நினைச்சு பாருங்களேன், எல்லாமே நடக்குங்க. இதுக்கு பேரு ரங்க ராட்டின ரகசியம். ஆள் மனதில் பதிவு செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த இல்லன் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காய்கறி மருத்துவம் மற்றும் மகத்துவம் பற்றி சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அலுமேல் மங்கையம்மா இன்றும் காய்கறிகளின் பயன்கள் என்ன அப்படிங்கிற பத்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காய்கறிகள் பத்தி நமக்கு சிறப்பாக வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு காய்கறிகளின் மருத்துவம் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க அலமேல் மங்கையம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன், குருவே வாழ்க. நம்ம ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு காய்கறிகளோட சிறப்புகள் பார்க்கிறோம். எல்லா காய்கறியுமே நமக்கு ஒரு சிறப்பான விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நிறைய காய்கறிகள் நம்ம எப்படி வாங்குறது, எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இப்ப இதுவரைய செஞ்சதுல ஒரு 2-3 காய்கறிகள் பார்த்துருக்கோம். இதுல எத்தனை பேர் பயன்பட்டீங்க அப்படிங்கிறது தெரியல, அது அப்புறமா சொல்லுங்க. நம்மளுடைய உடம்புல என்ன அப்படியணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா இன்னைக்கு இந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த கால்சியம் குறைபாடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அதிகமா பால் எடுத்துக்கிட்டா பால்ல கால்சியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்ல, கால்சியம் டேப்லெட் இன்னைக்கு டைரக்டா கால்சியம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கால்சியம் டேப்லெட் எடுத்தா நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த கால்சியம் உடம்புல இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய எலும்புகள் பலப்படும். இல்லாட்டினா எலும்புகள் பலம் இல்லாம எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, எலும்புகள்ல வலி, வீக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். லேசா அடிபட்டா கூட வீங்கிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லுவோம். இது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல இந்த மேனோபாஸ் டயத்துக்கு அப்புறம், அந்த மேனோபாஸ் டயம் நெருங்குற சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்சிய குறைபாடு ஆட்டோமேட்டிக்காவே உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மூட்டுக்கள்லயும் வலி இருக்கும், ஜாயிண்டுகள்லயும் வலி இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா அவங்க சோர்வு அடைகிறது மாதிரியே இருக்கும்.
இது ஆண்களுக்கும் இருக்கும். ஆனா அது பெண்களுக்கு 40 வயசுக்கு மேல வந்து அதிகமாவே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த கால்சியத்த நாங்க எடுத்துக்கிறதுக்காக தான் இப்ப வந்து அதிகப்படியா பால், பால், பால் சொல்லிட்டு நெறைய பால் பொருட்கள வந்து எடுக்கிற மாரி வச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே ஜீரணம் ஆகுமா? அப்படின்னா கிடையாது. அதுவும் ஒரு தொந்தரவா தான் மாத்தும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பால்ங்கிறத வந்து செரிமானம் பண்றதுக்கு லாக்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் உடம்புல வந்து ஒரு ஆசிட். நெறைய ஆசிட் இருக்கு. அதுல ஒரு ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டிக் அப்படிங்கிறது. இந்த லாக்டிக் அமிலம் இருந்தா தான் நீங்க குடிக்கிற பால் வந்து ஜீரணமாகும். அந்த லாக்டிக் அமிலம் நம்ம உடம்புல வந்து எத்தன வயசு வரைய சுரக்கும் அப்படின்னு பார்த்தா, 12 வயசு வரை தான் சுரக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அப்ப அந்த குழந்தை பருவமா அந்த 12 வயசு வரை இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த நீங்கள பால் குடுக்குறது செரிமானம் பண்றதுக்குரிய விஷயமா மாறும். அப்படி இல்ல அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கொழுப்பாவோ, ஆ தேவையில்லாத இடத்துல சதை பிட்டங்களாகவோ மாறத்தான் செய்யும். அப்ப அதுக்கு இயற்கையா நம்மட்ட என்னலாம் இருக்கு? நெறைய விஷயங்கள், நெறைய காய்கறிகள்ல இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு காய பத்தி பேசுறது அப்படின்னா, கத்திரிக்காய பத்தி வந்து நம்ம பேசப் போறோம். கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்கட்ட சொன்னா நெறைய குழந்தைங்க என்ன பெரியவங்களே வந்து ஐயய்ய! அப்பா! அப்படின்ட்டு கத்திரிக்காய சொன்னோனே முகத்த சுளிக்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த காலத்துல பேசம்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாணம் வைக்கிறதுன்னா, "எப்ப பருப்பு சோறு போட்டு கத்திரிக்காய் கூட்டு வைப்ப?" அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்களாம். அவங்க வந்து அதிகமா வந்து அத வந்து ஒரு காய்ன்னு எடுத்துக்கிட்டா, கத்திரிக்காய் வந்து நம்மளுடைய இடத்துல விளையக்கூடிய ஒரு விஷயம். அதிகமா பயன்படுத்துவாங்க. எல்லா விசேஷங்கள்லயும் அந்த கத்திரிக்காய் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டுனா, அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. கீழ போட்டுருவாங்கன்ட்டு அந்த காயே எந்த ஒரு ஃபங்ஷன்லயும் வைக்கிறதே கிடையாது. வேற வேற காய்கறிகள தான் விதவிதமா வைக்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "கத்திரிக்காய எடுத்தா எனக்கு சேராதுங்க. உடம்புல அரிப்பு வந்துரும். தோல் இதாயிரும்." அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய்ல என்ன ஒரு அருமை இருக்கு அப்படின்னா, கால்சியம், மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. கால்சியம், மெக்னீசியம் இருந்தா தான் அந்த கால்சியம் வந்து நம்மளுக்கு ஜீரணமாகி, நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சத்துக்கள் வந்து முழுமையா நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா, அந்த கத்திரிக்காய்ல இருக்கு. இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கத்திரிக்காயில வந்து நீங்க எங்களுக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்றவங்கலாம், அவங்களுக்கு சமைச்சு எடுத்தா வேணா சேராது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லலாம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிலர் வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு உடம்புல வந்து நீர் கோர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, உடம்புல உள்ள நீர்களை, கெட்ட நீர்களை, அது எந்த இடத்துல தேங்கினாலும் சரி, தலையில நீர் கோர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி தேங்கினாலும் சரி, கல்லீரல்ல நீர் கோர்த்திருக்கு அப்படின்னு தேங்கினாலும் சரி, இன்னும் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கால் வலி, முட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீரு, அதனால தான் வந்து கால் வீங்கியிருக்கு. அதனால தான் கால் வலி, நீர் மாரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடம்புல உள்ள நீர் வந்து உப்புக்கள் வந்து பிரியாம அங்கங்க வந்து ஸ்டோர் ஆகி அது நீரா மாறி மாறி இருக்கவும் நம்மளுக்கு என்ன ஆகும்? உடம்புல தொந்தரவாவும், வலியாவும் ஏற்படுத்த ஆரம்பிச்சுரும். அத சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கத்திரிக்காய தான் மருந்தா எடுக்கணும். அது எந்த முறையிலலாம் எடுக்கலாம்? இப்ப உதாரணத்துல சிறுநீரகத்துல கற்கள் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சிறுநீரக கற்கள் இருக்கு. அவங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து அந்த கத்திரிக்காய் வந்து சிறுநீரக மண்டலத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கேக்குதா? பாப்பா கட் ஆயிடுச்சு. தெரியல, அதுவே கட் ஆயி. செல்ல செல்ல எடுத்து செல்ல எடுத்து அப்பா
இல்ல இதுலயே வரவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், நம்பர் ட்ரை பண்ணு ஜூம்ல. இல்ல நீ சொல்லு, நான் அந்த பண்றேன். அப்பாவுக்கு ஜூமே இல்லையா? ம்? இப்ப என்கிட்ட ஜூம் இருக்கு, ஆனா ஓபன் ஆக மாட்டேங்குது. அம்மா வந்துட்டீங்களாம்மா? சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் என்னன்னு தெரியல, திடீர்னு இஷ்யூ ஆயிடுச்சு. டோட்டலா அப்படியே கட் ஆயிடுச்சு. இதோ வரேம்மா, ஒரு நிமிஷம். ஓகே. சாரி, சரிங்க, நன்றி. டோட்டல் இஷ்யூ ஆயிடுச்சு. நெட்வொர்க்ல இஷ்யூ, சரிங்க, ஜூம்ல சரிங்க. இஷ்யூ ஆயிடுச்சு. ஓ, ஓகேம்மா, ஓகேம்மா. பேசலாம், பேசலாம், பேசலாம். சரிங்க. ஓகே, நன்றி. அப்ப அந்த கால்சியம் சிறுநீரக கற்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அந்த சிறுநீரக கற்கள் வந்து தேங்கி இருக்கு. சிறுநீரகம் அப்படிங்கிறது ஒரு நீர்த்தலமான ஒரு விஷயம்தான்.
அதை வந்து அந்த நீர்ல வந்து தேங்கி அது வந்து அந்த உப்புக்கள் வந்து பிரியாம கட்டியா மாறி தொந்தரவா இருக்கும்போது அந்த கற்களை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கத்திரிக்காவை எடுத்து ஒரு 10 நிமிஷம்ல இருந்து ஒரு கால் மணி நேரம் வரை வந்து வெந்நீர்ல பொடியா நறுக்கி ஊற போட்டுட்டு அதோட 2 தக்காளியும் சேர்த்து ஊற போட்டுட்டு மிக்சியில அடிச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு கல்லு உப்பு போட்டு டெய்லி வந்து அரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சிறுநீரக கற்கள் கரையும். அப்படி இல்லைன்னா உடம்புல உள்ள நீர் எங்க கோர்த்து இருந்தாலும் சரி அந்த கோர்த்து இருக்கிற நீரை வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா இதை எடுக்கும் போது இல்ல கொஞ்சம் தண்ணி கூட எனக்கு கொஞ்சம் ஜீரணமாக சிரமப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வெந்நீர் அருந்தி அந்த வெந்நீரை கலந்து நீங்க வந்து பருகி காலையில வந்து வெறும் வயிற்றுலையும் காலையிலயும் அவங்களோட தொந்தரவை பொறுத்து காலையிலயும் மாலையிலயும் 2 நேரம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள கழிவுகள் கெட்ட நீர்கள்லாம் விலகி எல்லா நீர் வீக்கமும் வத்த ஆரம்பிச்சிடும். அது எந்த இடத்துல நீர் கோர்த்து இருந்தாலும் சரிதான் அதை வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இதுல இன்னும் ஒரு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கால்சியம் சத்து வேணும் இல்ல அவங்களுக்கும் அந்த நீர்கள் வந்து தேங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கத்திரிக்காய் வந்து இந்த ஜூஸா இந்த ஃபார்மேட்ல உரப்பா வேணும்னு எடுத்தாங்கன்னா எடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி கத்திரிக்காயை ஒரு 15 to 20 நிமிஷம் வெந்நீர்ல ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு செஞ்சுட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அந்த தேங்காய் பாலோட நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ஜூஸையும் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி அதுல கருப்பட்டி கலந்து கொஞ்சம் ஏலக்காய் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் கத்திரிக்காய் மில்க் ஷேக். அப்ப அந்த மில்க் ஷேக்கோடைய சுவை பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு மில்க் ஷேக் அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப அவ்வளோ அந்த அளவு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து தாராளமா எடுத்துக்கிருவாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்களும் நம்மளுக்கு கொடுத்தது மாதிரி ஆயிடும். அப்படிங்கும்போது அப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி கொடுக்கலாம். இதே இது வந்து ஒரு சுகர் பேஷண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து மேக்சிமம் சுகர் பேஷண்டோட புண்ணுலாம் பாத்தீங்கன்னா கால்ல தான் வரும் அதிகமா. ஆறாம செய்யாம இருக்கு இல்ல கால் பாதம் வந்து இப்பதான் அழுகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. இல்ல கால் வந்து பஞ்சு போல இருக்குங்க. என்னால கால் தர கீழே வச்சு நடக்கவே முடியல. ஒரு மாதிரி மதமதப்பா இருக்கு. இல்லப்பா நான் வைக்கிற அந்த ஃபீலிங் உணர்வுங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து ஒரு உணர்வு தெரியல அப்படின்னா ஒரு நல்ல நீர் வந்து அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வெண்பூசணிக்காவோ கத்திரிக்காய் வெத்தலை இந்த 3ஐயும் கலந்து ஜூஸ் எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள சதை அழுகல் நீர் உள்ள உடம்புல அதாவது மண்ணுல வந்து மரத்துக்கிட்ட தண்ணி நிறைய ஊத்துறீங்க அளவுக்கு அதிகமா தண்ணி தேங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த இடத்த அழுகல் ஆரம்பிச்சிருக்கும்ல அந்த மரம் உரியாம இருக்கும்ல அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து அங்க தண்ணி வந்து அந்த ஒரு இடத்துல தேங்கி அழுக ஆரம்பிக்குது. அந்த உறுப்பு வந்து அழுக ஆரம்பிக்குது. அப்படி அந்த உறுப்பை சரி செய்யறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா வெண்பூசணி வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறலாம். ஒரு 6 வெத்தலை 5 அல்லது 6 வெத்தலை எடுத்துக்கிறலாம். அதோட 2 கத்திரிக்காவை மட்டும் நல்லா வெந்நீர்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு அடுத்துதான் வந்து அடிங்க. 3ஐயும் சேர்ந்து சாறு எடுத்து அந்த சாறை வந்து ஒரு 15 நாள் to 20 நாளைக்கோ நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றி இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தோல்ல தொந்தரவுகள் ஏற்படாது. கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்புல சேராது வைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. நீங்க சமைச்சு ஒரு நேரம் வந்து அதை வந்து கொஞ்சம் சரியான பக்குவங்கள் இல்லாம எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது வந்து செரிமானமாக மொத்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீர் கோர்க்கும். அதுவுமே ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு சிலருக்கு நல்லதுதான். அந்த நீர் அது வந்து உள்ள இருக்கிற அந்த நச்சுத்தன்மை அந்த நீரா வெளியேற்றக்கூடிய வேலையை தான் செய்யும். அப்படிங்கும் போது வந்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அது அரிக்குது அப்படிங்கிறதுனால நிறைய வீட்டுல நிறைய டாக்டர் சொல்லிடுவாங்க நீங்க கத்திரிக்காய் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கத்திரிக்காயை பச்சையா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இந்த 2 முறையிலையுமே நீங்க வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஒண்ணு ஜூஸா கொடுங்க, இன்னொன்னு மில்க் ஷேக்கா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்ல சுகர் பேஷண்டா இருக்காங்க அவங்க வந்து அந்த அழுகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெண்பூசணி வெத்தலை கத்திரிக்காய் சேர்த்து கொடுங்க. இதே இது வந்து பித்தப்பையில கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த பித்தப்பை கல்லை வந்து கரைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் இது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கத்திரிக்காயில இருக்கு. இந்த கத்திரிக்காய் ஜூஸ்ல வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சொல்லிருக்கோம், அதாவது கொழுப்பு வந்து ஜீரணமாகாம ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து படிவங்களா மாறி இருக்கும். சரிங்களா? அந்த இதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் ஜூஸ் எடுத்தீங்கனாலும் ஃபேட்டி லிவர் வந்து நல்லாவே மாறும். அந்த ஃபேட்டி லிவருக்கும் சரி, இல்ல பித்தப்பை கல்லா இருந்தாலும் சரி, கத்திரிக்காயோட ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 4 கோவக்காய் சேர்த்து அடிச்சு நீங்க உள்ள எடுக்கும்போது என்ன அப்படின்னா, சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து கிடைக்கும். பித்தப்பை கரைக்கிறக்கூடிய வேலைகள் நடக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காயில வந்து நம்ம ஒவ்வொரு உணவுகள்ல ஒவ்வொரு விதமா வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். இது பத்தின எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி, நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு வந்து அந்த காய்கறி மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு காய்கறிகள் சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு வந்து நம்ம அந்த கத்திரிக்காய பத்தி சிறப்பா இன்னைக்கு வந்து வகுப்பெடுத்திருக்கிறாங்க. அந்த கத்திரிக்காயோட பலன்கள் என்ன? அது எப்படி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்த குடுக்குது? அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்த இன்னைக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த கத்திரிக்காயோட எத நம்ம சேர்த்து அந்த உணவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா, அது இன்னும் நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பெரிய ஒரு பலனை குடுக்கும் அப்படிங்கிறதையும் நல்ல ஒரு தெள்ள தெளிவா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வகுப்படுத்திருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக கலந்து கொண்டு சிறப்பித்து காய்கறி மருத்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கமளித்த அலமேல் மங்கை அம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. மற்றும் அவங்க இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த காய்கறி மருத்துவத்தை இன்னைக்கு நடத்தின வகுப்புல உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்மா. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணீங்கம்மா, மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. கத்திரிக்காயில நிறைய ரகம் இருக்கு. எந்த கத்திரிக்காய் நல்லது மேடம்? ஆமா, நாட்டு கத்திரிக்காயில தான் நிறைய ரகம் இருக்கு. நீங்க எதுனாலும் சரி விதை உள்ளத வந்து எடுங்க. ஒரு சில கத்திரிக்காய் அந்த ரொம்ப நீளமா ப்ளூ கலரா விதையே இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரகம் வேண்டாம். மத்தபடி நாட்டு ரகத்துல வந்து பச்சை கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, வரி வரியா கோடு போட்டு இருக்கும் பாத்தீங்களா, மேக்சிமம் வரி வரியா இருக்கிறது. ஒரு ஒயிட் கலர் கத்திரிக்காய் இந்த எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் தான் அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நாட்டு ரக கத்திரிக்காவா எது வேணாலும் எடுத்துக்கலாம். விதை உள்ளது என்ன விதை ஆமா, விதை முத்தினது உள்ளதா நல்லது. எடுங்க. அது கூட விதை உள்ளதா விதை வந்து எடுங்க. கொஞ்சம் நீங்க ஆமா பச்சையா பயன்படுத்தும் போது மேக்சிமம் பிஞ்சிக்காய் தான் ரொம்ப நல்லா இருக்குமா. கொஞ்சம் ரொம்ப முத்தலா இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காரல் தன்மையை அதிகமாக்கி தடுக்கும். அதனாலதான் கேஸ் அந்த ஆயிடும். உப்பு மஞ்சள் ஆமா இல்ல உப்பு எல்லாம் கொஞ்சம் வந்து ஊற வைக்க சொல்றது நம்ம. வேக அது நேரம் ஊற வைக்கணுங்களா? வச்சீங்கன்னா லேசா வேக இல்ல வைக்கலாங்களா? கண்டிப்பா வேக வைக்க கூடாது, அடுப்புல வைக்க கூடாது. சுட தண்ணியில மட்டும் தான் போடணும். ஆமா ஆமா, நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியில சும்மா வார்ம் வாட்டர் இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம். நன்றி மேடம். எனக்கு ஐயா. சொல்லுங்கய்யா. இந்த மாதிரி முட்டு வலி இல்ல, ஆனா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், ஒண்ணு வலி இல்ல. அது வந்துட்டு அந்த கடுக்கும் சத்தம் கேக்குதுங்க மேடம். ஆனா நீருக்கு முட்டி கொஞ்சம் வீக்கமா தெரியுது. ஆனா வலியில எக்ஸசைஸ் பண்றதால வீக்கம் இருக்குங்கிறீங்க. நீர் வீக்கமா தான் இருக்கு அப்படிதானே? ஆமா. அப்ப இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த போல சொல்ல கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சத்தூள் சொன்னீங்க, அது சாப்பிடுறது சரி. உப்பு, கல்லுப்பு. ஜூஸ் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. குறிப்பு சந்தேகத்துக்கு கேட்டாங்க மேடம். கத்திரிக்காய், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு 4 ஐட்டங்களா மேடம்? ஆமாங்கய்யா, ஆமாய்யா, ஆமா. ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றியா, நன்றி. வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. இது கத்திரிக்காய், வெண்பூசணி, வெத்தலை 3 சொன்னீங்க. அது வந்து லேசா சுடுதண்ணியில் அப்படி சும்மா லைட்டா அப்படியே போட்டு எடுத்துட்டு கத்திரிக்காவை மட்டும் இது பண்ணிடுங்க. வெண்பூசணியை நீங்க சாதாரண பச்சை தண்ணியில அலசிட்டு போட்டீங்கனாலே போதும். போட்டு மிக்சியில் அடிச்சு அப்படியே வடிகட்டி சாப்பிடலாங்களா? நார்மலா எல்லாருமே வடிகட்டி எடுக்கலாம். ஆக்சுவலா வந்து எல்லாருமே சாப்பிடலாம். அது எப்பயாவது தேவைக்கு அதை எடுத்துக்கிறோம் நீரலைக்கு.
இது அதே சரி. அந்த சுகருக்குரிய அழுகல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல சதையில வந்து எந்த இடத்துலயாவது புண்ணு வந்து அழுகி இருக்கு. அந்த சதையை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இதை பயன்படுத்திக்கணும். ஓகே. இல்ல மற்றபடி நார்மலா சாப்பிடலாமா எப்படின்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. தாராளமா எடுக்கலாம்யா, எடுக்கலாம்யா. சரிங்க, ஓகே, நன்றி நன்றி. நன்றியா, நன்றி. வணக்கம் மேடம். நன்றியா, வணக்கம்யா. வணக்கம் மேடம். சோலை அன்பு பேசுறேன் மேடம். இப்போ இந்த நன்றியா. சிறுநீரக கல்லும் பித்தப்பை கல்லுக்கும் என்ன மேம் டிஃபரெண்ட்? இதுக்கு ஒரே வைத்தியம் தானே? ஆ, ஐயா, மாற்று இருக்குது? சிறுநீரக கல்ல வந்து உப்புக்கள் தேங்கப்பட்டிருக்கும். அது சரி உப்போட கல்லு. சரி பித்தப்பைங்கல் இது வந்து கொழுப்போட கல்லு. ஓ கொழுப்பு ஜீரணமாக தேங்குறது. சரி மேம் சரி மேம். அந்த ஆ. பித்தப்பை கல்லுக்கு என்ன மேம்? அதான் பித்தப்பை கல்லுக்கு வந்து நம்ம வந்து கத்திரிக்காயும் கோவக்காயும் சேர்த்து ஜூஸ் அடிச்சு எடுக்க சொன்னோம். இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இன்னைக்கு இந்த கத்திரிக்காயில வந்து கத்திரிக்காயும் கோவக்காயும் சேர்த்து பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த பித்தப்பை கல்ல வந்து கிடைக்கும். இப்போ அதிகமான தாக்கம் இப்போ இந்த பக்கவாதம் இருக்கு இல்லைங்களா மேடம்? அதுக்கு ஆமாய்யா. கத்திரிக்காய் ஏதாவது சேர்க்கலாமா இல்லை வேற ஏதாவது காய் தானே மேடம்? பக்கவாதத்துக்குமே எடுக்கலாம்யா. அது வந்து இனிப்பு சேர்க்காம அந்த காரமா தான் எடுத்துக்கலாம். ஓ சரி மேம் சரி. அது வந்து அங்க நீர் கோர்த்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எடுங்க. பக்கவாதத்துக்கு இது மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து கொத்தவரங்காயும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். சூப்பர் மேம், நன்றி மேம். கொத்தவரங்காய் நன்றி. கத்திரிக்காய். ஆமாய்யா. சரிங்க கொத்தவரங்காய் நீங்க தனியாவே எடுத்துக்கிறணும். கொத்தவரங்காய் தனியா சரி. எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய் தனியா எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றி. நன்றி மேடம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா என்னோட வணக்கம்மா. சிஸ்டருக்கு வந்துட்டு மோஷன் போற இடத்துல புண்ணு இருக்குங்கம்மா. அவங்க ரொம்ப அதனால சரிங்கம்மா. சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த ம். கத்திரிக்காய் வேற ஏதாவது கொடுக்கலாங்களா? அவங்களுக்கு கத்திரிக்காய் வேண்டாம்மா, வெண்டிக்காய் கொடுங்க. நெல்லிக்காங்களா? வெண்டிக்காவை பச்சையா, வெண்டிக்காய் வெண்டிக்காய் வெண்டைக்காங்களா? வெண்டைக்காய். வெண்டைக்காய். ஆ அத வந்து சரிங்கம்மா. பச்சையா ஜூஸ் அடிச்சு சாப்பிட, ஒண்ணு சப்பி சாப்பிட சொல்லுங்க. இல்லாட்டினா சரிங்கம்மா. வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிட சொல்லுங்க. அதோட வந்து என்ன பண்ணுங்கன்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து துத்தி இலை கிடைச்சது அப்படின்னா ஒரு 10 துத்தி இலைய வந்து கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. ஆ, ரொம்ப அது வலி புண்ணு இருந்தது, இருந்தா புண்ணு இருந்தாலும் அந்த ஆமாங்கம்மா. இடத்துல வந்து அரைச்சி தேங்காய் எண்ணெய் வச்சு வதக்கிட்டு ஆற வச்சு கட்ட சொல்லுங்க. சீக்கிரம் அந்த சரிங்கம்மா. புண்கள் ஆத்திரும். சரிங்கம்மா. அந்த புண்ணு இருந்தாவே அது பைல்ஸ் தானாங்கம்மா? இல்ல அப்படி இல்லைங்களா? ஆமாங்கய்யா, ஆமாம்மா, ஆமா பைல்ஸ். ஆமா உஷ்ணம்தான். அவங்கள நல்லா ம். அந்த தப்பாத்தை எடுக்க சொல்லுங்க, எண்ணெய் குளியல் எடுக்க சொல்லுங்க வாரம் ஒரு முறை. தப்புல சரிங்கம்மா. தண்ணி விட்டு உட்கார சொல்லுங்க நல்லா. சரிங்கம்மா. அடி வயித்துல டெய்லி நைட் ஈரத்துணி ஈரப்பத்து போட சொல்லுங்க. சரிங்கம்மா. சரி, நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. தைராய்டுக்கு என்ன காய் சாப்பிடலாங்க? தைராய்டு கல்குரேஷன் வரப்ப சொல்றேன். இப்ப வந்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் ஐயா. வெறும் ஜூஸுங்க? ஆமாய்யா, எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் கிடையாது, அதை அடிச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். தோல் விதை சதை எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிடணும். நன்றி. அடிச்சிட்டு அது ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சாரோட கொஞ்சம் தண்ணீர் கலந்து வந்து பருகி வரணும்யா. நன்றி அதே மாதிரி அவங்களுடைய உணவு முறைகளையும் மாத்தி வரணும். நன்றி. 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 வேற சந்தேகங்கள் இருக்குங்களா? ஓகே. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா இப்ப பித்தப்பை கல்லுக்கு வந்துட்டு அது ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? எவ்வளோ இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஜூஸ் அளவாம்மா? ஆமாங்கம்மா. இத்தனை ஜூஸ் கத்திரிக்காய். அளவு 30 to 50 ml எடுத்துக்கலாமா? ஓ, கத்திரி கத்திரிக்காய் கோவக்காய் அப்படியே. ஆமாம்மா, 2 கத்திரிக்காய் 4 கோவக்காய் போட்டுக்கோங்க. வேற எதுவும் சேர்க்க வேண்டாமாங்கம்மா அதுல? வேற எதுவும் தேவையில்லைம்மா. அம்மா இந்த அடினாய்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கா, வைத்தியம் இருக்கு? இல்ல, இதை எடுக்கும் போது அங்கேயும் மாறதான் செய்யும். அதுக்குரிய விஷயங்கள் வர்றப்ப சொல்றேன், சரிங்களா? இல்ல இதுல இருக்கா அப்படி, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்றதுக்காக தான் கேட்டேன். அதாம்மா, இந்த அடிநாய்ட்ஸ் இதை எடுக்கும் போதே மாறும். அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு ஏற்படுதுமா? இல்ல இல்லம்மா, மூக்குக்கு என்ன பின்னாடி தொந்தரவு? அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்கம்மா,
ஒரு சதை இப்ப வளர்றது நமக்கு மாதிரி. தொண்டையில டான்சில் இருக்குல்ல, அந்த மாதிரி அதான் மூக்குக்கு அதான் அதான். பின்னாடி ஒண்ணு இருக்கும்ல, அது ஆஹ் வீக்கமா அப்ப வந்து இருந்துச்சுன்னா அப்ப கொத்தவரங்காய் எடுங்கம்மா. ஓ கொத்தவரங்காய் எடுங்க. ஆ சரிங்களா? ம், அதுக்குரிய கொஞ்சம் ஏதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே சரியாயிடும். அதுவும் ம். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, கத்திரிக்காயும் சேர்த்து எடுங்க. நீர் கோர்க்கறதுனாலதான் அந்த ஒரு விஷயமும் சேர்ந்து தலையில நீர் கோர்க்கறதுனாலதான் இருக்கும். ஓகே. அதனால அந்த கத்திரிக்காய் ஜூஸையும் எடுங்க. நொச்சி இலை கிடைச்சிச்சு, இல்ல நொச்சி தைலம் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு ம். கொஞ்சம் அடிக்கடி ஆவி பிடிங்க. அதை தலைக்கு நல்லா தேய்ச்சி அந்த நொச்சி தைலத்தை தேய்ச்சி குளிச்சீங்க அப்படின்னாலும் அந்த நீர் இறங்கிரும். ஓ சரிங்கம்மா, சரி. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அந்த பித்தப்பை வீக்கம் வந்து அது பேசினாலே உங்களுக்கு ஸ்மெல் வருது எங்க சிஸ்டருக்கு. அதுக்கு என்ன வைத்தியம் பண்ண இது இப்ப முடியுமா? சொல்லியிருந்தோம்லம்மா, இந்த கத்திரிக்காயும் கோவக்காயுமே கொடுங்கம்மா. சரி. சரிங்களா? எவ்வளவு நாளைக்கு குடிக்கணும் இல்ல ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? அவங்களுடைய அளவு எவ்வளவு இருக்கும்? ஒரு நாள்லாம் கண்டிப்பா பத்தாதுமா. சரி சரி. ஒரு 11 நாள் எடுத்துக்கிற சொல்லுங்க. எடுத்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வரும். சரிங்களா? அவங்க மேக்சிமம் வந்து கொழுப்பு உணவை, பொரிச்ச உணவை தவிர்க்க சொல்லுங்க. பித்தப்பையோட அவங்களுக்கு அல்சரும் கூடின சிம்டம்ஸா இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு விஷயம் இருக்கு. காலை உணவு கஞ்சியாவோ இல்ல தேங்காய் பழமாவோ எடுக்கிறது பெஸ்டான ஒரு விஷயம். சரிங்களா? அதை விட காலை உணவுல வந்து வாரத்துல ஒரு 3 நாள் ஆப்பிள் ஜூஸை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து பித்தப்பைய வந்து கரைக்கிறதுக்கு மெதுவாக்கக்கூடிய வேலையை செய்யும். அதனால அது தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்கம்மா சரிங்க. இப்ப அந்த ஜூஸ் சொன்னீங்களா கத்திரிக்காய், அது வந்து 2 கத்திரிக்காய் கோவக்காய் போட்டுக்கணுங்களா? ஆமாம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் இன்னொன்னுமா, எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து இந்த டான்சில் இருக்கு. சதவை 2 பக்கமும் வளர்ந்து எதுவுமே முழுங்க முடியல. அடிக்கடி ஒரு 5 நாளைக்கு இல்ல 1 மந்த்துக்கு ஒரு தடவை அந்த தொண்டை வலி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன மேம் டெய்லி உப்பு போட்டு வந்து சரிங்கம்மா. அதான் அவங்கள வந்து உப்பு போட்டு வாய் டெய்லி கொப்பளிக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆமா, வெதுவெதுப்பான தண்ணீர்ல காலையிலயும் இரவும் வந்து அதை செய்ய சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடுறதோ கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்களோ வந்து கண்டிப்பா அவங்கள வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அவங்களுக்கு காலை உணவுல வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கொடுத்தீங்கன்னா அது கரைக்கக்கூடிய வேலையை வந்து நல்லா செய்யும். அதையும் சேர்த்து அதை கொடுங்க. அதோட வந்து கொஞ்சம் கொத்தவரங்காய் ஜூஸையும் சேர்த்து கொடுங்க. சாயந்தரம் நேரம் கூட கொஞ்சம் அவங்களுக்கு கொத்தவரங்காய் ஜூஸ் கொடுங்க. வெறும் கொத்தரங்காவை மட்டும் மிக்சியில போட்டு அடிச்சு மிக்சியில அடிச்சு அதுல கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு கல் உப்பு போட்டு கொடுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் நான் நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன் மேம். நீங்க வந்து இப்போ கால்சியம் சத்துக்காக கத்திரிக்காய் நல்லதுன்னு சொன்னீங்க. இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாம டெய்லி நமக்கு கால்சியம் தேவைப்படுறதுனால ஒரு நபர் வந்து டெய்லி கத்திரிக்காய் எடுக்கிறதா இருந்தா எத்தனை கத்திரிக்காய் எடுத்துக்கலாம்? அதை எப்படி வந்து இப்போ சமைக்கும் போது அதனால சத்துக்கள் கம்மி ஆகுது அப்படின்னா அதை சமைக்காம சாப்பிடுறதுக்கு ஜூசஸ் மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இல்லது ஒரு நாளைக்கு இத்தனை மில்லிகிராம் கால்சியம் தேவைன்னா அது எத்தனை கத்திரிக்காயில இருக்குது மேம்? தயவு செஞ்சு அந்த அளவீடுக்கு போகாதீங்க. சரிங்களா? எப்பயுமே அளவுக்கு மீறினா அமுதம் கூட நஞ்சுதான். சரிங்களா? உங்களுக்கு கால்சியங்கிற ஒரு உணவு விஷயம் கத்திரிக்காய் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல இருக்கு. அதை வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்து சொல்லி இருக்கோம். அப்ப அந்த கத்திரிக்காவை நீங்க எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னா வாரம் 2 நாள் அல்லது 3 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கத்திரிக்காய் தக்காளி அந்த ஜூஸோட சேர்த்து எடுக்கிறது மாதிரி பாத்துப்போம். ஓகே ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. நன்றி. நன்றி நன்றிம்மா. மேம் ஒரு விஷயம், கத்திரிக்காய் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா சுடு தண்ணியில வார்ம் வாட்டர்ல, அந்த வாட்டர் நம்ம ஜூஸ் அடிக்கும் போது ஊத்திக்கணுங்களா? அப்படியே இல்லம்மா, வேண்டாம், அதை கீழே போட்டுருங்க. அது அந்த காரத்தன்மை இறங்கிரும். அந்த தண்ணியை கீழே ஊத்திடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிம்மா.
இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் ஒரு அற்புதமான எல்லாருமே வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அந்த காய்கறி என்பது வந்து தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த அளவுக்கு வந்து அதுல என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு அ பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் கேட்டீங்க. அம்மாவும் கரெக்ட்டா எல்லாத்தையுமே பதில் சொன்னாங்க. அனைவரும் பயன்படுத்தி பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்னது மாரி குறிப்பிட்ட அளவு என்ன அளவு சொல்றாங்களோ அத பயன்படுத்துங்க. ஏன்னா அதிகமா பயன்படுத்தினாலும் அது நமக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடியது. ஏன்னா அவங்க சொன்ன மாரி எந்த ஐடியா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு உண்டான விஷயத்தை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும். இன்றைய நிகழ்வில் கருத்துக்களை கேட்ட அ கேள்விகளை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு சிறப்பான பதிலளித்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திய அலமேல் மங்கை அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. நன்றி. அப்புறம் நம்ம ஒரு கருத்து 2 நாளைக்கு முன்னாடி குடுத்திருந்தோம். அதாவது எல்லாருமே தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. இந்த அர்ஷத் பார்மர் ஐயாவோட வகுப்பும் நம்ப அ காந்தி வெங்கட்ராமன் ஐயா வகுப்பும் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்க அவங்க பாடம் நடத்தக்குள்ள நீங்க தொடர்ந்து கேட்டதுனால, அவங்களும் வந்து நம்ம நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க நேரடியா வந்து நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்ப குடுத்தாங்க. நம்ம குழுவுல இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம வந்து இந்த கருத்துக்கள கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4, 5 நபர்கள் மட்டும் வரத்துக்கு உண்டான பதிவு போட்டிருந்தீங்க. ஆனா நான் ஒரு 2 நாளா பதிவு போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து யாருமே பதில் சொல்லல. நேற்று கூட வந்து இல்லன்னாலும் பதில் போடுங்கன்னு தான் சொன்னேன். அதாவது கலந்துக்க வாய்ப்பு இல்லனாலும் பதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரும் வந்து அது பொருட்படுத்தல. அ ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த பணிவான அந்த கருத்துக்களுக்கு என்னுடைய அன்பான அ நன்றின்னு தான் சொல்லலாம். அதனால இப்ப எப்படின்னா நமக்கு போதுமான இப்ப அர்ஷத் பார்மர் ஐயா வந்து நேரடியா வகுப்பு எடுக்கிறதுக்கு போதுமான அன்பர்கள் இல்லாதனால, நம்ம அத வந்து அந்த வகுப்ப வந்து இப்ப கேன்சல் பண்றோம். அப்படிங்கிறத அந்த அருமையான நேரத்துல வந்து என்னடா அடிக்கடி ஏதாவது ஓகே, ஓகே. சரி. இந்த நேரத்துல வந்து நான் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அ அவங்க வந்து குறிப்பிட்டு ஒரு நபர்கள் இருந்தா தான் 20 நபர்கள்னாச்சும் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அதனால வந்து அந்த 20 நபர்களுக்கு உண்டான வாய்ப்பு நம்மள்ட்ட கிடைக்கல. ஏன்னா அவங்க அடுத்தடுத்தது பல வேலைகள் இருந்ததுனால, நேற்றுக்குள்ள அவங்க பதில் சொல்ல சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதுக்குள்ள யாரும் ஒரு பதிவுகள் இல்லாதனால, இப்ப ஒரு 5 நபர்கள் மட்டும் தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால அந்த வாய்ப்பு, அந்த வகுப்பு நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லங்கிறத இந்த நேரத்துல அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ காந்தி வெங்கட்ரமண ஐயாவோட வகுப்பு வந்து விருப்பப்பட்டா நீங்க தெரிவிங்க குழுவுல. ஏன்னா குழு வந்து எதுக்காக இருக்குதுன்னா, உண்மையிலுமே வந்து உங்களுக்காக தான். நம்ம வந்து இந்த குழு வந்து பல்வேறு